ஹாய் ஹலோ டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு டேர்ம் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு சின்ன டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாட் இஸ் சேஃப்டி? ஒருத்தர்கிட்ட யார்கிட்டயாச்சும் போயிட்டு வாட் இஸ் சேஃப்டி அப்படின்னு கேட்டோம்னா பாதுகாப்பு அப்படிங்கிற மீனிங் தான் கொடுப்பாங்களே தவிர அதுக்கு என்ன எக்ஸாக்டாக மீன் பண்ண வராங்க அப்படிங்கிறத சொல்கிறது கிடையாது. வாட் இஸ் சேஃப்டி அப்படின்னு யாராச்சும் உங்களை கேட்டாங்கன்னா பீயிங் சேஃப் அப்படின்னு சொல்லலாம், கீப்பிங் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்பாக இருக்கிறது, பாதுகாப்பாக வச்சுக்கிறது, இது ரெண்டும் தான் சேஃப்டிக்கு உண்டான எக்ஸாக்ட் மீனிங். அல்லது நம்ம சேஃப்டியை வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா நாட் பீயிங் இன் டேஞ்சர், நம்மளை எந்த ஒரு ஆபத்தான விஷயங்கள்லையும் ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருக்கிறது சேஃப்டின்னு சொல்லலாம். இப்போ பீயிங் சேஃப்னா எந்த ஒரு டேஞ்சர், ஹசார்ட், ரிஸ்க் இதுக்கிட்டலாம் இருந்து அவேவாக இருக்கிறத பீயிங் சேஃப்னு சொல்கிறோம். இப்போ அது என்ன கீப்பிங் சேஃப்? கீப்பிங் சேஃப்னால் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அப்பா அம்மா, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி, இல்லை நம்ம சரௌண்டிங்ஸ், இல்லை நம்ம என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையுமே சேஃபாக பார்த்துக்கிறத கீப்பிங் சேஃப்னு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே சேஃப்டிக்கு உண்டான டெஃபினிஷன்ஸ். அண்ட் தென் ஒய் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியை ரன் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 7 ரீசன்ஸை நடக்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப சேஃப்டியை ஃபாலோ பண்ண சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு நடக்கிறது இன்ஜுரி அண்ட் டெத். அந்த இன்ஜுரியிலேயே அது 2 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். மேஜர் இன்ஜுரி, மைனர் இன்ஜுரின்னு பிரிக்கலாம். மேஜர் இன்ஜுரி பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட்டாக கூட நடக்கலாம் அவரோட உடம்புல. செகண்டு பார்த்தீங்கன்னா மைனர் இன்ஜுரி, இது கட் இன்ஜுரி, சின்ன சின்ன ஸ்டிச் அதோட முடிஞ்சு போயிடும். சப்போஸ் அந்த விஷயம், அந்த இன்சிடெண்ட், அந்த சேஃப்டி ஃபாலோ பண்ணாதனால அவருக்கு நடந்தது டெத்து கூட அவர் லீட் பண்ணிட்டு போகலாம். அண்ட் தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ் அண்டு ப்ராப்பர்ட்டி டேமேஜ். ஃபினான்ஷியல் லாஸ் யாருக்கும் அப்படின்னா அந்த ஒர்க்கருக்கும் நடக்கும், கம்பெனிக்கும் நடக்கும். அந்த ஒர்க்கருக்கு எப்படி நடக்கும்னா அது அவரோட இன்கம்மை நம்பி தான் அவரோட ஃபேமிலி பிஹைண்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்கம் போய் சேராது. அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த அவரோட இன்ஜுரி ஆனதுக்கு செலவு பண்ணது எல்லாமே லாஸில் தான் இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேமேஜ். சப்போஸ் அந்த மெஷின் எதுவும் இவர் ஒர்க் பண்ண தெரியாமல் ஒர்க் பண்ணி அதை ஃபால்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோஷன் ஆகி அதை வெடிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுனாலும் அது கம்பெனிக்கு ப்ராப்பர்ட்டி டேமேஜாக தான் முடியும். அண்ட் தென் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி அண்டு இம்ப்ரூவ்டு குவாலிட்டி. ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி எப்படின்னா, சப்போஸ் இப்படி நினச்சி பாருங்களேன், ஒரு கம்பெனியில் சேஃப்டி கல்ச்சர் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இன்சிடென்ட்ஸ் நிறையா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர் ரொம்ப பயந்து பயந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். இதுவே இன்னொரு கம்பெனியில் சேஃப்டி கல்ச்சர் ரொம்ப வெல் எக்யூப்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் மெஷின்ஸ் கூட நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். இப்போ அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் நல்லா அதிகமாகவே இருக்கும். அண்ட் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். இதை தான் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்தில் சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ரெப்புடேஷன் லாஸ். ஒரு கம்பெனிக்கு அவங்களோட ப்ராடக்ட்னால மட்டும் அவங்களோட ரெப்புடேஷன் லாஸ் ஆகாது, அவங்களோட சேஃப்டி கல்ச்சரை வச்சுமே லாஸ் ஆகும். இப்படி நினச்சி பாருங்களேன். இந்த ஒரு எக்ஸாம்பிளை திங்க் பண்ணுங்கள். இப்போது ஒருத்தர் உங்கள் கம்பெனியில் இன்சிடெண்ட் ஆகிறாரு, அவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவங்களோட சுற்றி இருக்கிறவங்க, அவங்க என்விரான்மெண்ட், அவங்க சரௌண்டிங்ஸ், அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா எப்படிப்பா ஆச்சுன்னு கேட்பாங்க. இந்த கம்பெனியில் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தாட் வரும்னா, அப்பா இந்த கம்பெனி ரொம்ப டேஞ்சரான கம்பெனி, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடாது, இந்த கம்பெனி ரொம்ப மோசமான கம்பெனி அப்படிங்கிற பேரை அந்த அவங்க மைண்டில் வரும். ஸோ அதனால் எந்தளவு சேஃப்டி கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு சேஃப்டி ரிலேட்டடான ரெப்புடேஷனை நாம் காப்பாற்றலாம். அண்ட் தென் ஃபைனலி, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சேஃப்டி அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன் சார் சேஃப்டி ஆஃபீஸர் எங்களை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவர் ப்ரோஆக்டிவாக உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் தராரு, உங்களை எஜுகேட் பண்ணுறாரு, உங்களை அவேர் பண்ணுறாரு, அப்படி தான் உங்களை காப்பாற்றுவார். இன்பர்சனாக அதை மூணையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் சேஃப்டியை நீங்கள் தான் ப்ரிகாஷ் பண்ணிக்கணும். அண்ட் இதை பற்றி சேஃப்டியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சேஃப்டின்னு தெரிஞ்சிருக்கும், யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்.
இதே மாதிரி வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.